கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த இந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாம். இந்த நாளில் கூட நம்ம அவருடைய தெரிந்தெடுத்துதல் எப்படி இருக்குது, இல்லை தெரிந்தெடுப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாகவே உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சூஸிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதை தேர்ந்தெடுக்கிறோம், யாரை தேர்ந்தெடுக்கிறோம், எப்படி தேர்ந்தெடுக்கிறோம். எடுத்தோன்னே இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு கடையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, போனோன்னே அப்படியே ஒன்று பார்க்காம அலசி ஆராயாமல் யோசிக்காமல் அப்படியே போய் அப்படியே எடுக்கிறதுலாம் ரொம்ப 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 ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ விசாரிப்போம், இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கா, இந்த மெட்டீரியல், அது எதுவாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு திருமணமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அந்த தெரிந்தெடுத்துதல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறுது. அப்போ இன்றைக்கி அவருடைய தெரிந்தெடுத்துதல் எப்படிப்பட்டதாக இருக்குது, அப்போ அதில் நம்மளுடைய பங்கு என்ன, அப்போ நம்ம தெரிந்தெடுத்ததின் நோக்கம் என்ன, அப்போ நம்ம எவ்வளோ தூரம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப செலக்டடான ரொம்ப எண்ணக்கூடிய அளவில் உள்ளவங்க தான் விசுவாச பட்டியலில் பேர் பெற்றார்கள். ஆனால் தேவன் தெரிந்தெடுத்து அழைத்தது நிறைய பேர், நமக்கு தெரியும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். அங்கே அத்தனை லட்சம் ஜனங்கள் எகிப்திலேருந்து புறப்பட்ட போதிலும் இஸ்ரவேல், அதாவது கானானுக்குள்ளே போன ஜனங்கள் என்னமோ எத்தனையோ 1000 பேர் தான். அப்போது அவ்வளோ பேர் அழைக்கப்பட்டிருந்தாலும் அந்த தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். இப்போ அதே போல் தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உலகத்தின் சகல மூலையிலும் சகல எல்லை எங்குமிலும் அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ஆனாலும் கூட கர்த்தர் முன்குறித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஒருவனை நித்திய ஜீவனை அடைவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்மளே உலகத்தின் காரியங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதை தெரிந்தெடுக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அது பெஸ்ட்டாக இருக்கும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இருக்கிற ஃபினான்ஷியலாக நம்மளுடைய பட்ஜெட்டோ எதுவாக இருந்தாலும் சரி, 3 மெட்டீரியல் 4 மெட்டீரியல் வச்சு எக்ஸாம்பிள் வச்சு இதில் இது பெஸ்ட்டாக இருக்குது. பிள்ளைங்களை படிப்பு கேளுங்க, எந்த ஃபீல்டு போகணும், ஐடியா, டாக்டரா, ஆர்கிடெக்சரா, இந்த மாதிரி கேட்டிங்கன்னா அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு என்ன ட்ரெண்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தெரிந்தெடுத்ததில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்போது அது நமக்கு கொஞ்ச நாள் தான் அழிந்து போகிற ஒரு விஷயம், கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. என்னானாலும் அதனுடைய மதிப்பு குறைய தான் போகுது. இப்படி இருக்கிற அதுக்கே நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பரலோகம் அப்படின்றது ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு இடம், பரிசுத்தமான ஒரு ஸ்தலம். அந்த ஒரு ஸ்தலத்திற்கு தேவன் நம்மை தெரிந்தெடுக்கிறார் அப்படின்னா, அப்போ அவருடைய தெரிந்தெடுப்புதல் எப்படி இருக்கும், அது தெரிந்தெடுத்ததுக்கு நம்ம எவ்வளோ பாத்திரவானாக இருக்கணும், நம்ம எவ்வளோ சாட்சியாக இருக்கணும்னு ஆராய்ந்து பார்க்குறப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கிட்ட வரணும். ஏன்னா வசனம் சொல்லுது, வாசிங்க 1 கொரிந்தியர் 1:27 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:27 வாசிங்களேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 28 வாசிங்கக்கா. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இப்போ அவருடைய தெரிந்து கொண்டான்னு வருதுல்ல. நீங்கள் ஜென்ரலாகவே பைபிளும் உலகமும் எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக இருக்கும் எல்லா விஷயத்துலையும். 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்காது உலகம், 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்கும் அது வேதம். ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் தண்ணீரை திராட்சசமாய் மாற்ற முடியாது, அது உலகம். ஒரே சமயத்தில் தண்ணீரை திராட்சசமாய் மாற்றி அதோடைய ருசியை கூட, திராட்சசத்துடைய டெக்னிக்கே என்னென்னா, அது எவ்வளோ தூரம் மண்ணுக்கு அடியில் புதைக்கப்பட்டிருக்கோ அவ்வளோ தூரம் அது ருசியை கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக அவரால் மேக் பண்ண முடியும். செத்து போய் 4 நாள் புதைச்சி எல்லாம் பண்ணவன உயிர்த்தலை வைக்க முடியாது, ஆனால் உயிர்த்தலை வைக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் முடியாது. கழுதை மேய்க்கிறவனெல்லாம் ராஜாவாக்க முடியாது, படிக்காதவனை பிரைம் மினிஸ்டராக்க முடியாது. இது உலகத்தின் நீதி, ஆனால் எவரால் முடியும். அப்போது வேதமும் உலகமும் அப்படியே கான்ட்ரடிக்ட். கடல் மேலே நடக்க முடியாது, தண்ணீர் மேலே நடந்த எந்த மனுஷனும் கிடையாது பேதுருவை தவிர, ஆனால் கர்த்தரால முடியும். அப்போது உலகத்தின் நியதி, சயின்ஸு, சைனு, இதெல்லாம் உலகத்தின் காரியம், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் வேதம். ஆனால் இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நான் என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அது நல்லா இல்லை, சரியில்லை, உடஞ்சி போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன், அடுத்து வாங்குறப்போ அதை விட அதிகமாக உழைக்கிறதாகவோ இல்லை அதை விட அதிகமாக பெஸ்ட்டாக இருக்கிறதாகவோ நான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா எனக்கு லைஃப் லாங் அது வேணும். நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் காசு சேர்த்து வச்சுருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நான் பிரயோஜனமுள்ளதாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். உலகத்தானே இப்படி நினைக்கிறேன். அப்போ அவர் எப்படி எடுத்துருந்துருக்கணும், பெஸ்ட்டாக எடுத்துருந்துருக்கணும். யாருக்கு? பரலோகத்துக்கு நான் சொல்கிறேன். பரலோகம் அவ்வளோ பெரிய ஒரு இடம். அப்போ அங்கே இருக்கிறவங்கள பெஸ்ட்டாக தூதர்களுக்கு ஈக்குவலாக எடுத்துருக்கணும். ஆனால் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது,
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். 2வது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 3வது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த தெரிந்தெடுப்பு யார்கிட்ட இருக்காது. எந்த ஒரு மனுஷனும் இழிவானதையோ அற்பமாய் எண்ணப்பட்டதையோ பலவீனம் உள்ளதையோ பைத்தியமானதையோ தெரிந்து கொள்ள மாட்டான். ரொம்ப 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 அபூர்வம். முடியாது. அப்படி ஒரு தெரிந்தெடுத்தல் யாருக்கும் விருப்பம் இருக்காது. அப்படியே அவன் ரொம்ப அப்படியே தியாகியாட்டம் தெரிந்தெடுத்தாலும் கொஞ்ச நாள் அவனால் வச்சிருக்க முடியாது. அது பொருளாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அப்போ இவ்வளோ ஒரு கேவலமாக ஓப்பனாக நம்ம பாஷையில் சொல்லணுன்னா இழிவானது, மோசமானது, ஒன்றுக்கு இல்லாதது, பழுதுள்ளது, இதை யாருமே தெரிந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவரோ தெரிந்து கொண்டார். இதுதான் அவருடைய தெரிந்தெடுப்பு. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்கிறோம். அப்போ ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னா, வசனம் சொல்லுது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இதுக்கு பின்னாடி ஆதியில் இருக்கிற ஒரு ஸ்டோரி இருக்குது. நமக்கு தெரியும், லூசிஃபர் பரலோகத்தில் ரொம்ப பெரிய தூதன், அதாவது ரொம்ப அழகில் சிறந்தவன், ஞானம், அறிவு, வசனம் எல்லாமே தெரியும். ஒரே ஒரு எண்ணம் வந்துச்சு, நான் அவரை விட மேலாக வரணும்னு. அந்த பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லி வசனம் பார்க்குறோம். அடிச்சு போட்டா இருக்கு, இல்லை நீ நீ எதுவுமே பண்ண வேணான்னு. இப்போ அவனால் அதை தாங்கி கொள்ள முடியல. இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல்லையோ இல்லை, இப்போ நான் ஒரு பிரின்ஸிபலாக இருக்கிறேன்னு வைங்களேன், நான் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டேன், ஏதோ பண்ணிட்டேன், என்னை தூக்கி ஒரு நார்மல் டீச்சராக கேஜி டீச்சருக்கு போடுறாங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு அவமானம், ப்ரெஸ்டீஜ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க சில பேர் அதை தாங்கிக்கவே முடியாங்க. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு மகாதூதன் எசேக்கியேலெல்லாம் இருக்கும், நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு மேன்மை, அப்படி ஒரு மகிமை, அப்படி ஒரு தெரிந்தெடுப்புதல் அவனை போல் உண்டோ அப்படின்னு சொல்லத்தக்க அளவில் ஒரு பெரிய ஒரு மனுஷன், அதாவது தூதனானவன் யார்? லூசிஃபர். அந்த ஒரு சின்ன ஒரு எண்ணத்தினால அவன் தள்ளப்பட்டான். இப்போ தள்ளப்பட்டதே அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ அவன் வெறியில் இருப்பான், ஐயோ நம்ம தள்ளப்பட்டோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனோடு கூட தள்ளப்பட்ட ஒரு கூட்ட தூதர்களுக்கு பதிலாக இப்போ நம்மளை ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சான்ஸே கிடையாது. இப்போ சத்ருவால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா யோபு புஸ்தகம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யோபு பற்றி வசனம் என்ன சொல்லுது, அவன் உத்தமனும். வாசிங்கக்கா, யோபு 1 எடுங்க, புரியுதம்மா? யோபுல 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 8வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுச்சா? அவன் தள்ளப்பட்டுட்டான், அவனோடு கூட ஒரு கூட்ட தூதர்களும் தள்ளப்பட்டு சாத்தானின் கூட்டமாக மாறிட்டாங்க. இப்போ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு தேவன் நம்மளை மனுஷனை படைத்து மனுஷன் என்றென்றைக்கும் நித்திய காலமாய் தேவனோடு கூட இருக்கணும்னு சொல்லி தெரிந்தெடுத்துட்டாரு. இப்போ அவனால் அதை அக்செப்டே பண்ண முடியாது. ஏன்னா தூதர்கள் மாதிரி பரிசுத்தமாக இருக்க முடியாது. நீங்கள் வசனம் வாசிச்சு பார்த்தா தெரியும், பரிசுத்தர் 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 ஓயாமல் தொழுது கொள்வாங்க. நம்மளாம் வேஸ்ட்டு. அப்படி தொழுது கொள்வாங்க தூதர்கள், எப்போதுமே துதிப்பாங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வாங்க, அவரை பணிந்து குனிந்து வணங்குவாங்க, அந்த மாதிரி. ஸோ எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும், எப்படி தேவனை துதிக்கணும், எப்படி அவரை மகிமைப்படுத்தணும், அவர் எப்படிப்பட்டவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். நமக்கு தெரியுமா நம்முடைய தேவனுடைய மகத்துவங்கள்? பாதி நேரம் தெரியுறதில்ல. எனக்காவது ஞான உதயம் நம்ம படித்தாதான் உண்டு. ஆனால் எல்லாமே தூதர்களுக்கு தெரியும். தள்ளப்பட்டுட்டான், அந்த ஒரு பெருமை நிமித்தம் தள்ளப்பட்டுட்டான். இப்போ அந்த இடத்துல நம்ம நித்திய காலமாக இருக்கும் நம்மளை செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணுற நம்மெல்லாம் எப்படி இருக்கோமா? 1 கொரிந்தியரில் சொன்ன மாதிரி பைத்தியமானதும் பலவீனமானதும் இழிவானதும் அற்பமாக எண்ணப்பட்டதும் இல்லாதவை, இப்படி தான் இருக்கோம் நம்ம. சரி, யோபு பார்த்தீங்கன்னா தி பர்ஃபெக்ட். நிறைய பேர் நோவா, யோபு இந்த மாதிரி நிறைய ஆண்டவரே சர்டிஃபிகேட் கொடுப்பார், அவங்க ரொம்ப உத்தமன் சன்மார்க்கன்னு. அவன் சொல்கிறான், அவன் இவ்வளோ உத்தம சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து கத்தருக்கு நடக்கிறான்னா, நீங்கள் அவனுக்கு அவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறீங்க, அவனுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது, சொத்தெல்லாம் நீங்கள் எடுங்கன்னு. எல்லாம் எடுத்தாச்சு. பிள்ளையை தூக்கி அடிங்க, 10 பிள்ளைங்க, 7 குமாரர் 3 குமாரத்திகள், அவங்களையும் சாவடிச்சாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம புலம்பி தள்ளி தவிச்சு எல்லாம் பண்ண. மனைவி சொல்கிறா, தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்கன்னு. இவன் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். புலம்புறான், கொஞ்சம் புலம்பல் இருக்கு அவனுக்கு, கத்தர் இப்படி மறந்துட்டாரோ வைக்கிறாரோன்னு. ஆனால் தூஷிக்கிறதோ தேவனுக்கு விரோதமான வார்த்தை பேசுகிறதோ ஒன்றுமே இல்லை. ஒரு 40 அதிகாரம் சோதிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை பழுகி பெருகி ஆசீர்வதிக்கிறார் 2 மடங்காக. அப்போது ஒருத்தவன் பர்ஃபெக்ட்டு அப்படின்றது தெரிஞ்சும் கூட அவனுக்கு இவ்வளோ டெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நம்ம போகிற இடம் சும்மா கிடையாது. நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் ஆர்மிலையோ இல்லை போலீஸோ இல்லை ஏதோ ஒரு பெரிய கவர்மெண்ட் எக்ஸாமோ நீங்கள் பாஸ் ஆகிட்டேன்னு வைங்களேன், நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து முடியெல்லாம் போகிற அளவுக்கு படித்து அப்படி பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் அவன் சும்மா விட மாட்டான், ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுப்பான்.
ஏன்னா அந்த இடத்துல போய் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு அந்த போஸ்டிங் பேட்ச் வாங்கி கேப் வாங்குறது சும்மா கிடையாது, அவ்வளோ ட்ரைனிங். ஏன்னா அந்த இடம் அப்படிப்பட்ட இடம், அந்த போஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்டு. அதே மாதிரி இப்போ இருக்க போகிற இடம் சும்மா கிடையாது, அவ்வளோ மகிமையுள்ள ஒரு இடம், மகத்துவமுள்ள ஒரு இடம், உன்னதமான தேவன் எப்பொழுதும் வீற்றிருக்கிற ஒரு இடம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 தரப்பினராக பிரிக்கிறாரு. அவர் கிட்ட கிருபாசனத்தில் இருக்க போகிறது நம்ம கூட்டம் தான், அதாவது புதிய ஏற்பாட்டு சபை. அப்போ எவ்வளவு தூரம் நம்ம வந்து புடமிடப்பட்டவர்களாக இருக்கணும் பாருங்களேன். அப்போ யோபு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தும் கூட 40 அதிகாரம் அவனுக்கு சோதனை இருந்தது. அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, அழிந்து போகிற பொன் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, வாசிங்க கம்ப்ளீட் பண்ணுங்க பார்ப்போம் வாசனை. 1 பேதுரு 1:7, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு மனுஷன் பர்ஃபெக்டாக இருக்கிறான், பர்ஃபெக்ட், குறை சொல்ல முடியலை, தான் குமாரர் வந்து தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி வருஷம் பலி செலுத்துகிறப்ப அவங்களுக்காக வேண்டிக் கொள்கிறான், அப்படி இருக்கிறான், ஒரு குறை சொல்ல முடியல. பரலோகமே வந்து அப்படி தேங்கி நிற்குது, யாருப்பா அவன், சாத்தான் வந்து இவனுக்காக போராடுறானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அவனுக்கே 40 அதிகாரம் சோதனைக்கு அப்புறமா அவன் புடமிடப்பட்டு பொன்னாக விளங்கினான். அப்போ நம்ம எப்படிப்பட்ட லிஸ்ட்டுனா, நம்ம 1 கொரிந்தியரில் வாசிச்சது மாதிரி பைத்தியமானவைகள், பலவீனமானவைகள், இழிவானவர்கள், அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவைகள். அதுதான் சொன்னார். ஆண்டோடைய தெரிந்தெடுப்பில் அப்படி தான் இருந்துச்சு. இப்போது நம்மளை செலக்ட் பண்ணார். இது வந்து அவருடைய எப்படி சொல்ல, அவருடைய ஒரு இட்டர்னல் லவ்னு சொல்லலாம், இல்லை ஒரு அனாதி ஸ்நேகமாக சொன்னால், அனாதி ஸ்நேகத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன், காரணத்தினால் உன்னை வந்து அழைத்து கொண்டேன்னு சொல்வார்ல, அந்த மாதிரி அவருடைய அன்பு வந்து அப்படிப்பட்ட ஒரு அன்பு. ஆனால் நம்ம ஃபிட்டான்னு கேட்டோன்னா கிடையாது. நம்ம வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாவது லாய்க்குள்ளவர்களானா இல்லவே இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவது அவருடைய திருவுளத்துக்கு ஏற்றதாக இருக்குதுன்னு சொல்லி சுவிசேஷத்தை எழுதுறாரு. அதாவது, ஆண்டவரே உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், இது எல்லாவற்றையும் வந்து பாலகருக்கு எல்லாத்துக்கும் ஞானிகளுக்கு எல்லாத்துக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை துதிக்கிறேன், இப்படி செய்வது உங்களுடைய திருவுளத்துக்கு ஏற்றதாக இருக்குதுன்னு சொல்லி தம்மை வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பது யாருன்னா நமக்கு. அப்போ நம்மளுடைய அழைப்பு எப்படிப்பட்டது, நம்முடைய தெரிந்தெடுப்பு எப்படிப்பட்டது, அப்போ நம்ம போகிற இடத்துக்கு நம்ம எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த ஒரு தெரிந்தெடுப்புதல் நான் என்றைக்கு புரிஞ்சுக்கொள்கிறேன், நான் எதற்கு செலக்ட் ஆகிருக்கேன். ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த லிஸ்ட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்றதே ஒரு பெரிய கிஃப்ட்டு. அப்போ அப்படி இருக்க வேண்டிய நான் எவ்வளோ தூரம் நான் புடமிடப்பட்டவளாக இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சவுல், தாவீது. இப்போ சவுலே யார் ராஜாவாக பண்ணான்னா கர்த்தர் தான் பண்ணார். ஆனால் சவுல் ராஜாவாக வேணும்னு கேட்டது யாருன்னா ஜனங்கள். நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தாவீது, ஒரு வசனம் வாசிங்களேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 21, 22 வாசிங்க. அப்போஸ்தலர் 13, 21, 22 வாசிங்களேன். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தான் ஆகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி ஜனங்களுக்கு கொடுத்தார், தாவீதை எனக்கு ஏற்றவனாக இருப்பான் என்று சொல்லி அவனை கொடுத்து சாட்சியும் கொடுத்தார். இப்போ கொடுக்கறது முக்கியமா, சாட்சி கொடுக்கறது முக்கியமா? ஏன்னா இந்த உலகத்துக்கு கொடுத்தது முக்கியம் கிடையாது, அதுவே ஒரு பெரிய அதிசயம் தான். ஆனாலும் அந்த உலகத்துக்கு கொடுத்து தேவன் அது முக்கியம் கிடையாது. என்னை குறித்து அவர் சாட்சி சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சபைக்கு சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் தான் அவனை நாமத்தை நான் அறிக்கை பண்ணுவேன், அந்த சாட்சி வேணும். குமாரன் தன்னை பற்றி சொல்கிறப்ப சொல்கிறாரு, யோவான் 15:26, 27 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிதாவானவர் அனுப்பினார்ல, பரிசுத்த ஆவியானவர், அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், நீங்களும் என்னை குறித்து சாட்சி கொடுப்பீங்க. குமாரனுக்கு ஒரு சாட்சி தேவைப்பட்டுச்சு, அதே சாட்சி இன்றைக்கி நமக்கு வேணும். அப்போ இன்றைக்கி என்னை சவுல் மாதிரி ராஜாவாக கொடுத்தார்ன்றது முக்கியம் கிடையாது, தாவீதை ஏற்படுத்தி ராஜாவாக கொடுத்து அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் அப்படின்றது தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்முடைய தெரிந்தெடுப்புதலே பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஃபிட். நீங்கள் நிறைய இந்த அன்பை நிறையா புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த 2-3 உவமைகள்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
முக்கியமாக ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்ல ஒரு விஷயம், காலையில் 5 மணிக்கு வேலை வந்திருப்பான், அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்திருப்பான், அப்புறம் மதியானம் வந்திருப்பான், இந்த சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் நிற்பான். வசனம் எடுத்துகிட்டு இருக்கும், அவனை ஒருவனும் வேலை கொள்ளவில்லைன்னு இருக்கு. இன்றைக்கி நம்ம அப்படி தான், நம்மளை தேற்றுவார் இல்லை, நம்மளை ஆற்றுவார் இல்லை, நம்மை கண்டு கொள்வார் இல்லை, எதுவுமே இல்லை. உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் நம்ம. நமக்கு ஒரு வேலை சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமா, உள்ளே இருக்கிற அந்த சமாதானம். அது இன்றைக்கி ஏன் நமக்கு இருக்குன்னா கிறிஸ்து நம்மக்கிட்ட இருக்கிறனால தான், வேறு எதனாலையும் கிடையாது. நீங்கள் நம்மளோட சொத்து இருந்தாலும் இல்லைனாலும் எது இருந்தாலும் நம்ம தள்ளப்பட்டவர்கள், நம்மை சீண்டுவார் ஒருமலும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது உன்னை பெற்றெடுத்து பிள்ளை போல் அப்படியே ரோட்டில் போட்டுட்டாங்க, குப்பையில் போட்டுட்டாங்க, அதை கடந்து போய் நான் பரிதாபமாக இருந்து நான் எடுத்து உன்னை சுற்றி உன்னை அலங்கரித்தேன், நீயோ என்னை விட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அந்த அதிகாரம்லாம் வாசிக்கிறப்போ சபை எவ்வளோ பின்தங்கி இருக்குது கத்தடத்துலன்றது புரியும். அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான், சீண்டுவார் இல்லை, நம்மை பார்ப்பார் இல்லை, நம்ம ஆற்றுவார் இல்லை, தேற்றுவார் இல்லை, கண்டுப்பார் ஒருத்தரும் இல்லை. ஆனால் நம்மை தான் அவருடைய கண்கள் கண்டுச்சு. அந்த கடைசி மணி நேரத்துக்கு வேலை பார்க்க வந்தவங்கள வசனம் சொல்லுது, அவர்கள் ஒருவரும் அவர்களே வேலை கொள்ளவில்லை. இவர் கூப்பிட்டாருன்னு அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா கடைசி 5 மணிக்கு வந்து வேலை பார்த்தவனையும் காலையில் 7 மணிக்கு வந்து வேலை பார்த்தவனுக்கு ஒரே சம்பளத்தை கொடுத்து சமமாக்கினார். வசனம் திரும்ப சொல்லுது, என் இஷ்டப்படி அவனுக்கு கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லையான்னு கேட்குறாரு. அப்போது அவருக்கு எவ்வளோ தூரம் நம்ம மேலே இஷ்டம் இருந்துச்சுன்னா, அவர் எவ்வளோ தூரம் நம்ம மேலே பிரியமுள்ளவராக இருந்தார்னா, அவர் எவ்வளோ தூரம் என்னை நேசிக்கிறார்னா, இத்தனை கோடி ஜனங்களில் இத்தனை நாடு இருக்கிறப்போ, இத்தனை ஊர் இருக்கிறப்போ, அதன் மத்தியில் இருந்து அதன் குடும்பத்திலேருந்து தேவன் என்னை தெரிந்தெடுத்திருப்பார். அப்போ இந்த தெரிந்தெடுத்ததுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? சவுல் ராஜ்யபாரம் பண்ணார் 40 வருஷம் அப்படின்னு சொல்லிக்கலாம். வசனம் சொல்லுது, 1 வருஷம் முடிந்த பின்பு ஆண்டவர் வந்து தாவீதை தேர்ந்தெடுத்துட்டார். அப்போ இன்றைக்கி நான் உலகத்தில் வந்து நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா சவுல் த கிங் 40 இயர்ஸ்ன்னு இருக்கும். கத்தரி திட்டத்தின்படி 1 வருஷம் தான் வந்து ராஜாவாகவே இருந்தான். அது அல்ல. அப்போ இவ்வளோ தகுதி இல்லாத என்னை வந்து தகுதி உள்ளவளாய் ஆக்கி ஞானியை வெட்கப்படுத்தும்படி பைத்தியம் கொஞ்சமாவது பொருந்துமா? இப்போ நீங்கள் நல்ல டாப்பரும் பீட் பண்ண விடுங்க. நல்லா வந்து இவனும் நல்லா 95 98 எடுப்பான், அவனுக்கு போட்டு இவன் ஒரு 199 எடுப்பான், 2 பேர் முட்டி மோதுவாங்க, சூப்பராக இருக்கும். 99 மார்க் எடுக்கிறவனோட 20 மார்க் எடுக்கிற நம்மளை சேர்க்கவே முடியாது. ஆனால் வசனம் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய அழைப்பு பாருங்கள், மீனவர்கள் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் இப்படி தான் இருந்துச்சு. மீனவர்கள் வந்து ஃபிசிக்கலாக அவ்வளோ நாட்டம் எடுக்கிறவர்கள், ஆனால் அவர்கள் கூட தான் இருந்தார். அதான் சொன்னார், உங்கள் போதகர் ஏன் பாவிகளோடு வேசிகளோடு இருக்கிறாரு, ஏன் வந்து இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, ஏன்னா அவர் சொல்கிறார் நான் அவர்களே தான் தெரிந்து கொள்ள வந்தேன்னு. அப்போ அப்படிப்பட்ட தெரிந்தெடுத்தலுக்கு நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன்? ஒரு பெரிய விருந்து, அப்படியே ஈசாய் குடும்பமே வந்து ஜெகஜோதியாக இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருப்போம், அந்த மாதிரி எல்லாம் ஃபிட்டான பீப்புளெலாம் வராங்க. மூத்தவன், இளையவன், அது 3ஆவது அண்ணன், எல்லாரும் நல்லா ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கிறாங்க. எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், இவன் இல்லை. நீயோ முகத்தை பார்க்கிறாய், நானும் என்ன பண்ணுறேன், இருதயத்தை பார்க்குறேன். நான் தெரிந்து கொள்கிற ஒரு மனுஷன் ஒருத்தவங்க இருக்கிறான்ப்பா, அவன் வருவான்றார். அந்த வசனம் வாசிங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், அதில் முதல் வசனம் இல்லை, ஒரு அதுக்கு முன்னாடிக்கா முதல் வசனம் 3வது வசனம் வாசிச்சுட்டு நம்ம இங்கிட்டு வரலாம். வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வசனத்தை சொல்றாரு, அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்தெடுப்பு கத்தரால. இன்னைக்கு உலகம் நம்மளை தெரிந்தெடுக்கல. உண்மையிலே சொல்றேன், நம்ம வேலை, நம்ம பார்க்குற படிப்பு எல்லாமே ஒன்றுமே இல்லை. உலகம் நம்ம இப்படின்னு புறக்கணிச்சிடும். வேலை இல்லைன்னா புறக்கணிக்கும், பணம் இல்லைன்னா புறக்கணிக்கும், ஒன்றுமே இல்லைன்னா புறக்கணிக்கும். ஆனால் அது இருந்தும் இல்லாமல் இருக்கிறவங்க உண்டு, இல்லாமல் இருக்கிறவங்க உண்டு, அது வேறு, அந்த கண்டென்ட்டே வேறு. ஆனால் இன்றைக்கி நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், ஏன் செலெக்ஷன். அதாவது இப்போ ஒரு ஆஃபீஸோ இல்லை ஒரு ஸ்கூலோ ஹை பொசிஷனில் ஒருத்தவங்க இருப்பாங்களே, ஹெட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஏதோ ஒன்று சிஇஓ ஏதோ ஒன்று சொல்லலாம்.
அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா கூட இருக்கவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவ்வளோதான். அவங்க பார்த்து போட்டிருக்காங்கப்பா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போல், பேச முடியாது. அவன் தப்பு செஞ்சாலும் தப்பு செய்யலாலும் அவங்க சொந்தக்காரங்க போலப்பா அப்படின்னு. அந்த மாதிரி த கிங் ஆஃப் கிங்ஸ், த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கி நம்மளை தெரிஞ்செடுத்துருக்கிறார். கீழே வசனம் சொல்லுது, நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாய். இதுதான் முக்கியம். இன்றைக்கி நம்ம ஏன் திரும்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருக்காக. சரி, யாருக்காகவும் இல்லை. இன்றைக்கி உலகம் அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டாக போகுது. இன்றைக்கி கிறிஸ்தவம் எதுக்காக நல்ல கார் வீடு இருக்கணும்? இல்லை. கிறிஸ்தவம் எதுக்காக நல்ல ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும்? இல்லை. கிறிஸ்தவம் எதற்காக? கிறிஸ்துவுக்குள்ளே வந்து நல்ல ஊழியம் பண்ணலாம், நல்ல பணம் சம்பாதிக்கலாம், நல்ல பேரு புகழ்? இல்லை. இன்றைக்கி தேவன் என்னை அழைத்தது அவருக்காக, அவரிடத்தில் நான் போய் சேருவதற்காக. போய் சேர்றது சும்மா இல்லாமல் ஒரு 4 பேர் கூட்டிகிட்டு போய் சேர்க்கறதுக்காக. இதுக்கு மட்டும்தான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அதுதான் வெளிப்பட்ட விஷயத்தை சொல்கிறார். உங்களை வந்து வாசிக்கலாம். 1 நான் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். 1 இல்லை, வாசிங்கக்கா. 1, 6, 7 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். அதில் 7வது வசனம், ராஜாக்களாவும் ஆசாரியராகவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அதாவது ஃபர்ஸ்ட் அன்பு. அந்த அன்பு என் மேலே இருந்ததுனால தான், நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து, அந்த அன்பு இருந்தனால தான் எனக்கு என் பாவம் கழுவப்பட்டுச்சு. பாவம் கழுவப்பட்டதுனால தான் பிதாவுக்கு முன்பாக நான் நிற்கிறேன். என்னை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. என் பிள்ளை எப்படி யோபுக்கு பரிந்து பேசினாரு தெரியுமா? எத்தனையோ பேருக்கு பரிந்து பேசின தேவன் இன்னைக்கு சொல்கிறார், நான் ரொம்ப நேசிக்கிறேன் அவர்களை. அதனால் அவங்க அந்த நேசத்தினால என்னுடைய சிலுவை மரணத்தில் அவங்க பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன். இப்போ என் பிதாவுக்கு முன்னாடி நான் கம்பீரமாக நிப்பாட்டணும். என் பிள்ளைங்க, என்னுடைய சபை, என்னுடைய மனவாட்டின்னு சொல்லி நிப்பாட்டணும். அதற்காக பிதாவுக்கு முன்பாக உங்களை ராஜாக்களும் ஆசிரியர். எவ்வளோ பெரிய ஒரு அழைப்பு. அங்கே அத்தனை பேர் பந்தி இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. சாமுவேலுக்கே கன்ஃபியூஷன், இவனாக இருக்குமோ அவனாக இருக்குமோ. வசனம் சொல்லுது, ஆடு மேய்ச்சிட்டு வந்தவன் எப்படி இருப்பான்? ஒரு நாற்றமுள்ள ஒரு ட்ரெஸ்ஸு, மூஞ்சியெல்லாம் கரியாக இருக்க சான்ஸ் இருக்குது, சாணியெல்லாம் இருந்திருக்கலாம், தெரியல. ஒரு தோற்றமே இல்லாதவன். வசனம் சொல்லுது, வாசிங்க 1 சாமுவேல் 16 11 12 வாசிங்க. 11 12. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இது எப்படின்னா, யோனத்தானுடைய மகன் வந்து மேவி போசேத்னு ஒருத்தன் இருப்பான். சவுல் கதெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனால் யோனத்தானோட பண்ண உடன்படிக்கையினால தாவீது சொல்லுவான், அவன் குடும்பத்துக்கு நான் சகாயம் பண்ணணும், யாராவது இருக்காங்கன்னா கேட்டேன். அப்போ சொல்லுவான், ஒருத்தன் இருப்பான்னு. அவன் தகுதி இல்லாதவன், ராஜா இல்லை, அவங்க தாத்தா ராஜா கிடையாது, அவங்க அப்பா ராஜா கிடையாது, முடிஞ்சு ஒரு காலத்தில் வந்து சொல்லிக்கலாம் என்கிட்ட அது இருந்துச்சுன்னு. ஆனால் வசனம் சொல்லுது, மேவி போசேத் நித்தம் தாவீதின் பந்தியில் அப்பம் புசித்தான். இன்னைக்கு நம்ம அப்பம் புசிக்கிறதுக்காக அவங்க ஒரு விருந்தே நிப்பாட்டியிருக்கா. சொல்கிற, நான் வருமளவும் நீங்கள் இதை நினைவு கூறும்படி இதை புசிங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு விருந்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட அனைத்து பேரையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இங்கே அவ்வளோ பேர் நிற்கிறான், அவ்வளோ பெரிய ஒரு விருந்து. எல்லா அண்ணன்கள் எல்லாம் குவாலிஃபைடு, வெல் குவாலிஃபைட், வெல் எஜுகேட்டட், நல்ல செட்டில்டு. ஒன்றுத்துக்கும் உதவலை, இருதயத்தை பார்க்குறேன்றாரு. அவர் சொல்கிறாரு, ஆள் அனுப்பி அவனை வரவை, அவன் வர மட்டும் நான் சாப்பிட மாட்டேன். வசனம் சொல்லுது, அவன் வந்தானா அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம். சாமுவேல் வந்து அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, தான் முதல் பெயர்சபா மட்டும் பேர் போன தீர்க்கதரிசி. சாமுவேல் என்ன தெரியுமா சொல்கிறாரு, தாவீது வரா, நீ எழுந்து அபிஷேகம் பண்ணி. ஏன்னா தாவீதின் சந்ததி கிறிஸ்து வரணும், கிறிஸ்துவின் சந்ததியாக நம்ம இருக்கணும். இன்றைக்கி நம்ம அந்த பரலோகத்தில் கால் எடுத்து வைக்கிற அந்த ஒரு தருணம் இருக்கே, பரலோகமே எழுந்து நின்று ஆர்ப்பரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தருணத்திற்கு என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் எப்படிப்பட்டவள்? இழிவா எண்ணப்பட்டவள், அற்பமா எண்ணப்பட்டவள், ஒன்றுக்கும் உதவாதவள், ஆகாதவள், தகாதவள், தள்ளப்பட்டவள், எதுவானாலும் இருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது. நம்மளே ஒரு டார்கெட் வச்சு உலகத்தில் ஓடுறோம்ல, அவனுக்கு என்ன டார்கெட் இருக்குது தெரியுமா? ஏன் வந்து சத்ரு வந்து போய் பேசணும்? ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த இடத்துல யார் குவாலிஃபைடாக இருக்க முடியும். அவன் அக்செப்டே பண்ண மாட்டான் நம்மளை. ஏன்னா அது பரிசுத்தமுள்ள இடம். அதனால தான் நம்மளை குறை சொல்லிகிட்டே இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தீர்கிறான். ஏன்னா நம்மளாம் அங்கே லாய்க்கே கிடையாது. ஏன்னா அது அவ்வளோ பரிசுத்தமுள்ள இடம். ஒரு பெருமைன்ற ஒரு எண்ணத்தினால அவன் கீழே விழுந்துட்டான். ஆனால் நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ அவன் சொல்கிறான், இவ பரலோகத்துக்கு போக மாட்டா, குறை சொல்லிட்டே இருக்கிறான். ஆனால் அதெல்லாம் கழுவி 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 பரிசுத்தப்படுத்தி
இல்லை எப்படியாச்சும் என் பிதாவுக்கு முன்பாக நான் நிப்பாட்டிடுவேன்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கிறாரே, என்னை அழைத்து என்னை தெரிந்தெடுத்து என் மேலே அன்பு செலுத்தி என் பாவத்தை கழுவி பிதாவுக்கு முன்னாடி என்னை ஒரு ராஜாத்தியா ஒரு மனவாட்டியா என்னை அலங்காரம் பண்ணி போய் நிப்பாட்டுற அந்த தேவனுக்கு நான் எவ்வளோ தூரம் உண்மை உள்ளவளாக இருக்கிறேன். வருடத்தின் கடைசி தருணத்தில் இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு, கத்தருக்குள்ள வந்து எத்தனையோ வருடம் ஆயிடுச்சு, இன்னும் நான் அலங்கரிக்கப்பட்டவளாக இருக்கிறேன்னா, அந்த தெரிந்தெடுப்பலுக்கு உண்மையுள்ளவளாக இருக்கிறேன். நான் வசனம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், உண்மையுள்ளவர்கள் கத்தரை தொழுது கொள்வார். இன்னைக்கு அந்த உண்மை எனக்கு இருக்கா? நீங்கள் நினச்சி பார்க்கணும். சும்மா என்னை செலக்ட் பண்ணல, ஏதோ சும்மா குலுக்கு சீட்டு போட்டு என்னை தேவன் எடுக்கலை, லாட்ரியில் தேவன் என்னை எடுக்கலை, ஜஸ்ட் லைக் தட் தேவன் என்னை அழைக்கலை. அவருக்கு அனாதி திட்டம் இருந்துச்சு. உலக தோற்றத்திற்கு முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அழகா ஒரு வசனம் இருக்கும், சின்னஞ்சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார், என்னை அழைத்தார், தூரம் போயினும் என்னை கண்டு கொண்டார். அப்படிப்பட்ட தேவனுக்கு அவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கிறார்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்மளை விட தி பர்ஃபெக்ட் எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, நம்மளை விட எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பாவம் செய்யாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கீழ்ப்படுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, மோசமாக இல்லாமல் சன்மார்க்கமாக இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாரையும் தள்ளி என்னை தெரிந்தெடுத்துருக்கிறார். எதற்காக? அவருக்கு முன்பாக என்னை நிப்பாட்டணும். அவருடைய ஒரே குறிக்கோள் அதுதான். எந்த ஆசிரியர்களுமே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள ட்ரெண்டு, படிக்கிற பிள்ளைகளை படிக்க வச்சிடலாம், நல்லா படிக்கிற பிள்ளைங்க சென்டம் ரிசல்ட் கொடுத்துடலாம், அது சென்டம் வாங்க வச்சிடலாம். ஒன்றுமே இல்லாமல் ஃபெயில் ஆகி ஆனாவனா கூட தெரியாமல் இருக்கிற பிள்ளைய படிக்க வச்சு அதை பாஸ் பண்ணி அது ஒரு பெரிய ஆளாக வந்து நிற்கிறப்போ அந்த ஆசிரியருக்கும் அந்த தாய் தகப்பனுக்கும் ஒரு கண்ணு கலங்கும் தெரியுமா? அந்த ஒரு பேரானந்தத்தையும் அந்த ஒரு சந்தோஷத்தையும் நம்ம என்றைக்கு கிறிஸ்துவுக்கு கொடுக்க போகிறோம்? அப்போ நீங்கள் ஆண்டோட சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய தெரிந்தெடுப்பு விசேஷமானது. சும்மா என்ன உலகம் தெரிந்தெடுக்கிற மாதிரி நீங்கள் தெரிந்தெடுக்கல. சரிப்பா ஆள் இல்லை, போடுவோம், ஒரு வருஷம் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், அப்படி தேவன் என்னை தெரிந்தெடுக்கலை. ஒரு குறிக்கோளோட, ஒரு வெறியோட, எப்படியாவது என் பிள்ளையை நான் பரலோகத்தில் போய் நிப்பாட்டுவேன்னு சொல்லி அப்படியாக அந்த அன்பு நிமித்தம் நம்ம தெரிந்து கொண்டாரே, அந்த தெரிந்தெடுத்தலுக்கு நான் எப்படிப்பட்டவளாக இருக்கிறேன்? ஆடு மேய்ச்சவன் தான், ஒருத்தனும் அவன் அங்கீகரிக்கலை. அப்பா வீட்டில் நமக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குது, நம்மளை வந்து ஒருத்தவங்க அங்கீகரிக்கலை, நம்ம குடும்பத்தாரை வந்து வரவேற்கலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு. அவன் வீட்டில் எல்லாமே நடக்குது, அவனை ஒருத்தரும் மதிக்கலை. ஆனால் பரலோகம் அவனை பார்த்தது, கர்த்தர் அவனை பார்த்தார். அவன் வர்ற வரைக்கும் ஒருத்தனும் அங்கே சாப்பிடலை. அவ்வளோ விருந்து சந்தோஷம் கொண்டாடினாலும் ஒருத்தவனும் வாயில் சாப்பாடை வைக்கலை. ஏன்னா சாமியிலே அங்கே சாப்பிடலையே. இந்த ஒரு அங்கீகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம அவ்வளோ மோசமானவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒன்றுக்கு உதவாதவர்கள். ஆனால் நம்மை உலகத்தில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்களையும் பார்க்கிலும், பரலோகத்தில் உள்ள தூதர்களை பார்க்கிலும் பெஸ்ட்டாக நம்மளை வைக்கணும்னு நினச்சிருக்கிறாருன்னா அந்த அழைப்புக்கு நம்ம எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே அந்த தெரிந்தெடுத்துதல் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்னுடைய காதில் இந்த சத்தம் கேட்கட்டும். என்னை ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு, யாருமே எனக்கு கஷ்டப்பட மாட்டாங்க. ஒன்றுக்கு உதவாததெல்லாம் வாங்கிட்டு அப்பா நம்மளாலாம் காலம் தள்ள முடியாது சொல்லுவோம் நம்ம. ஆனால் ஒன்றுக்குமே உதவலை. எத்தனையோ தடவை பின்வாங்கி போகிறோம், எத்தனையோ தடவை மறக்கிறோம், எத்தனையோ தடவை ஒரு சமூகத்தில் உட்கார்றதில்லை, எவ்வளோ தடவை பாவம் செய்கிறோம். ஆனாலும் விட்டு கொடுக்காம இம்மட்டும் என்னை அழைத்தது ஒரே ஒரு நோக்கம், பரலோகத்தின் பிதாக்கு முன்பாக நம்மை நிறுத்துவது மட்டும்தான் அவருடைய நோக்கம். அந்த தெரிந்தெடுத்துதலுக்கு உண்மையில்லவனாக என்னை மாற்றுங்க. வருடத்தின் கடைசி நாளில் இருக்கிற எத்தனையோ பேர் இந்த நாளில் உயிரோடு இல்லை, எத்தனையோ பேருக்கு எதுவுமே இருக்கிறது இல்லை. ஆனால் இம்மட்டும் என்னை நடத்தினீங்களே, என்னை அழைத்தீங்களே, ஸ்பெசிஃபிக்காக என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களே, அந்த தெரிந்தெடுத்துதலுக்கு நான் உண்மையுள்ளவளாக இருந்து உங்களுடைய பாதத்தில் வந்து சேருகிறவளாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.